Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Eagle Furniture Festival of Discount Sale. உலகத்தரம் வாய்ந்த ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். Taste Daily. Taste the Daily. வணக்கம் சார். வணக்கம். அன்றே கணித்தார் ஜெகதீஸ்வரன், அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே சொன்னீங்க, விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கண்டிப்பாக பனையூருக்கோ இல்லை சென்னைக்கோ வரவழைச்சு தான் சந்திக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தீங்க. அது கரெக்டாக ஒரு மாதம், அந்த துயர சம்பவம் நடந்து ஒரு மாதத்தில் சந்திச்சிட்டு இருக்காரு. நிறைய விமர்சனங்களை பார்க்க முடியுது சோஷியல் மீடியாவில். நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இப்படி அரசியல் பண்ண போகிறீங்கன்ட்டு. அப்படியும் ஒரு புறம் பார்த்தாலும் மற்றொரு புறம் அவர் கரூர் போகிறதுக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனால் அது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சுது. நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அதை தாண்டி சட்ட ரீதியான சிக்கல்கள் இருக்குது. என்னன்னா அங்கே சிபிஐ என்கொயரி ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கனால இவர் கரூர் போகும்போது அந்த விசாரணை பாதிக்கப்படும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களை தாவேகா தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் சார், நீங்கள் ஆல்ரெடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கணிச்சது இன்றைக்கு குடும்பத்தினர் சந்திக்கிறாரு, எப்படி பார்க்குறீங்க இது? நீங்க நம்ம சொன்ன மாதிரி அன்னைக்கே சொன்னேன், நீங்க ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அவர்கள்ட்ட இந்த ஐடியா தான் கொடுக்குறாரு. சார் நம்ம வழக்கம் போல பனையூர்லேயே கூப்பிட்டு சந்திச்சிடலாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அந்த ஐடியாவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குங்கிறதுக்காக நீங்க ஒரு கார்டு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட கார்டு போட்டு சர்க்குலேட் பண்றாங்க. சர்க்குலேட் பண்ணக்கப்புறம் அன்னைக்கே எல்லாரும் பழையபடி மறுபடியும் பனையூர் அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோமா கொதிச்செழுந்தோன்னே இல்லைங்க இது ஃபேக் கார்டுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே பண்றாங்க. அப்போ ட்ரீல சுட்டு பார்த்தாச்சு, ரொம்ப இது மாதிரி ஆயிடுச்சுன்னு பிறகு உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்களோ இல்ல தாவேக தரப்பினரோ இதுவரைக்கும் ஏதேனும் முயற்சி செய்தார்கள் அப்படின்னா அதிகாரப்பூர்வமாக ஏதாவது செய்திகள் வந்திருக்கா? இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு நடக்கிற கூட்டத்திற்கே எனக்கு தெரிஞ்சு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு இல்லை. ஒரு ட்விட்டர் பேஜ்லயா இருக்கலாம், இல்ல யூஸ்வலாவது பொதுச் செயலாளர் புஷியானந்த் ஏதாவது பேட்டி கொடுப்பாரு, இந்த மாதிரி கூட்டம் நடக்குது, நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அழைச்சிட்டு சொல்லுவாங்க. இல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள் யாராவது பேசியிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்தமான நிகழ்வாக இருக்கலாம். இல்ல எங்களுக்கு சிக்கல்கள் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறத இதுவரைக்கும் தங்களோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள், இல்ல கொள்கை பரப்பு செயலாளர்கள், இல்ல கட்சியோட பொதுச் செயலாளர், பொருளாளர், இல்ல கட்சியோட தலைவர் அறிக்கை ரீதியாகவோ இல்ல வாய்மொழியாகவோ நீங்க ஏதாவது பேட்டி கொடுத்தாரு, இல்ல வீடியோ போடாருன்னா எதுவுமே இல்ல. கடைசியாக விஜய் சொன்னது ட்வீட்ல நீதி வெல்லும் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்லி சொன்னாரு. முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, முயற்சிகள் நடந்து கொண்டிட்டு இருக்கு அப்படிங்கறத யாரு பேசுறாங்கன்னா, விஜய்க்காக இன்னுமே கூட எங்களுக்கு மனிதாபிமானம் முக்கியம் அல்ல, விஜய் தான் முக்கியம்னு பேசுகின்ற ஒரு சிறு கும்பல் மட்டும் பேசிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றது, இன்னும் சொல்ல போனா என்ன பிரச்சனைனா, அவங்க சொல்றதுலேயே வெவ்வேறு வெர்ஷன்ஸ் மாறுது. அதே நிறைய முரண்கள் இருக்கு. ஒரு பத்திரிகை நிறைய எழுதுறாரு, கரூரில் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நாமக்கல்லில் மண்டபம் கிடைத்தது. சரி, ஆனால் விஜய் அவர்கள் ரொம்ப குறிப்பாக நாமக்கல்லில் சந்திக்க மாட்டேன், திருப்பூரில் சந்திக்க மாட்டேன், சந்தித்தால் நான் கரூர்லமா சந்திப்பேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப மாமல்லபுரம் கரூருக்குள்ள இருக்கா? எனக்கு புரியவே இல்லை. அவங்களே பயங்கர முரண்படுறாங்க. சந்திச்சா கரூர்லவா சந்திப்பேன் விஜய் அடம் பிடிச்சாராம். அடம் பிடித்து எதுவுமே நடக்காத காரணத்தினால நாங்க கடைசியா மாமல்லபுரத்துக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒண்ணு, காவல்துறையில் அனுமதி கோரப்பட்டது. நான் என்ன சொல்றேன், டிஜிபி ஒரு லெட்டர் கொடுத்தாங்கன்ட்டு அந்த லெட்டர் வந்தது. அதுவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளானது. எந்த ஒரு அதிபர் கூட கேட்காத சில பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் நீங்க கேட்கறீங்க, இது யாருக்குமே கிடைக்காதுங்கிறதை பார்த்த எல்லோருமே சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு கரூர் மாவட்ட ஆட்சியர், இல்ல கரூருடைய காவல் கண்காணிப்பாளர், இல்ல பக்கத்து மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர்கள், இல்ல கரூர்ல இருக்கிற காவல் நிலையத்துடைய காவல் ஆய்வாளர், இன்ஸ்பெக்டர், இவங்க யார்கிட்டையாவது விஜய் அவர்களோ இல்ல தாவேக தரப்பினரோ அணுகி சார் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க விஜய் வரணும்னு சொல்லி கேட்டாங்களா? எதுவுமே இல்லை, எதுவுமே நடக்கல. அப்படி நடந்திருந்தா காவல்துறை சொல்லிருப்பாங்க, சார் அனுமதி கேட்டாங்க, அனுமதி கேட்டதே எங்களுக்கு நாங்க இந்த காரணங்கள், பாதுகாப்பு காரணங்கள் நாங்க மறுத்துட்டோம், இல்ல வாய்மொழியா நடந்துச்சா? எதுவுமே நடக்கல. அதற்கு முன்னாடி முதல்ல விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் சென்று பார்ப்பதற்கு அனுமதிங்கிற மாதிரி அவசியமா? எல்லா தலைவர்களும் போனாங்க, திருமாவளவன் போனாரு, கமல்ஹாசன் போனாரு. நீங்க அதாவது சொன்ன நிகழ்வு நடந்த பிறகு சொல்றேன், நிகழ்வு நடந்த அடுத்த நாள் எல்லா தலைவர்களும் வந்தாங்க. அதற்கு பிறகு நீதி செய்யறதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் போனாரு, திருமாவளவன் போனாரு, சில பேர் அஞ்சலி கூட்டம்லாம் நடத்துறாங்க, சில அமைப்புகள் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான கூட்டங்கள் நடத்துறது கூட அனுமதி கேட்கலாம். நான் பாதிக்கப்பட்ட தரப்பை போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான அனுமதியும் தேவையில்லை. மறுபடியும் இவர் ஏதோ ஒரு பரப்புரை பிரச்சாரத்துக்கு போற மாதிரியான விஷயங்களையே விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்கார் அப்படிதான் பார்க்க முடிகிறது. அதாவது இன்னொன்னுங்க, விஜய் அவர்கள் தங்கை அனிதா வீட்டுக்கு அவர் போனார், இரவோடு இரவாக தான் போனாரு. அந்த குடும்பத்துல அவங்க அண்ணன் கூட சேர்ந்து எடுத்த புகைப்படம் இன்னைக்குமே இருக்கு, நமக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கும் போனார், இரவோடு இரவாக தான் போனாரு. அந்த மாவட்டத்துல அரேஞ்ச் பண்ணாங்க. அதுவுமே அவர் போயிட்டு வந்த பிறகுதான் அந்த புகைப்படம் என்பது வெளியே வந்தது. அரசியலுக்கு வந்த பிறகு ரெண்டு நிகழ்வு சொல்றேன். ஒன்னு, பரங்கிமலையில மிலிட்டரி ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் அவர்கள் போனார். அவர் போற வரைக்கும் யாருக்குமே தெரியாது, போகும்போதும் யாருக்குமே தெரியாது. போயிட்டு வந்த பிறகுதான் ஓகே இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கறதே தெரியும். அப்ப அந்த ஈவெண்ட்டுக்கு விஜய் எங்க இருந்து போனார்? ஜனநாயக ஷூட்டிங்ல இருந்து போனாரா, வீட்டுல இருந்து போனாரா,
அவர் எந்த இடத்துல வந்து கிளம்பிட்டார், கிளம்பலையா, கேட்டு திறந்துட்டாங்களா திறக்கலையா, எதுவுமே நமக்கு தெரியாது. அவர் போனார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, விக்கிரவாண்டி மாநாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். விக்கிரவாண்டி மாநாடு இன்னைக்கு தான் நடந்தது. அக்டோபர் 27. போன வருஷம் வந்து இந்த கட்சி எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம சேர்த்து பார்க்கணும். அக்டோபர் 26ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு விஜயோட கார் வந்துருச்சு. சாயந்தரம் 4 மணிக்கு விஜயோட கார் வந்துருச்சு. அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கே அது தெரியாது. விஜய் கார் பக்கத்துல வரும்போது விஜய் கார் வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். சில பேருக்கு அடுத்த நாள் தான் விஜய் கார் வந்ததுங்கிறது தெரியும். சோ அந்த அளவிற்கு ஒரு ரகசியம் பாதுகாக்க முடியுமா, பாதுகாக்க முடியும். கள்ளக்குறிச்சியில சாராய மரணங்களால் இறந்தவர்களை விஜய் நேரில் சென்று பார்த்தார். எப்ப விஷயம் தெரியும் கேட்டீங்கன்னா, ரொம்ப பக்கத்துல போன பிறகு விஜய் கள்ளக்குறிச்க்கு செல்கிறாரான் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்த பல பத்திரிகைகள் என்ன பண்ணாங்கன்னா, விஜய் போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகுதான் உறுதிப்படுத்தினாங்க. விஜய் வந்து அந்த வாசல்ல இருந்து இறங்கி அந்த மருத்துவமனைக்கு போகும்போது சில தள்ளுமுள்ள இருந்தா பார்த்தோம், சில ஒரு கிரௌட் வந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போற வரைக்கும் யாருக்குமே தெரியவே தெரியாது விஜய் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது. சோ விஜய் வந்து ஒரு விஷயத்தை போய் சென்று பார்க்க முடியுமா, செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆனால் இது எல்லாவற்றையும் வந்து நாங்கள் விளம்பரப்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு நீங்க தொடர்ச்சியாக நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா, கரூர் அப்படி மக்களை சந்திக்கிறார், மக்களை சந்திக்கும் போது மக்களுடன் பேசிவிட்டார், மக்களுடன் பேசும்பொழுது கதறி 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 அழுகிறார். விஜய் அவர்கள் வந்து உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தை நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். உங்களுடைய படிப்பு, மருத்துவ செலவு ஏதாவது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இனிமேல் அந்த குடும்பம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய சோர்சஸ் சொல்லி கதை விட்டுறதுக்கெல்லாம் இது தேவை என்கின்ற காரணத்தினால் மறுபடியும் என்ன சொல்றீங்க, விஜய் போனா கூட்டமாயிடும், விஜய் போனா கூட்டமாயிடும், விஜய் போனா கூட்டமாயிடும் சொல்லி சொல்றேன். அதற்கும் வர விஜய் போனா கூட்டமாயிடும். ஓகே, விஜய் என்ன பண்ணணும்? இல்ல சார், நீங்க இல்ல நீங்க கடந்த கால நிகழ்வுகள்லாம் வந்து ஒப்பிட்டு சொன்னீங்க. கள்ளக்குறிச்சி போனதாகட்டும், இப்போ வந்து இந்த பரங்கிமலை போனதாகட்டும். ஸோ அந்த நிகழ்வுல வந்து இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அதை ஒப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது இல்லை சார். ஏன்னா கரூருங்கிறது வந்து ஒரு 41 பேர் வந்து உயிர் பறி போயிருக்கு. ஸோ இப்போ விஜய் அங்கே போனாருன்னா கூட்டம் கூடுறதை தாண்டி வேற என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள், ஏன்னா எதிர்கட்சிகள் இருந்து ஏதாச்சும் எதிர்ப்புகள் வருமா, இல்லை இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்புன்றது இன்னொரு சைடு இருக்கு. ஸோ இதெல்லாம் மனதில் வச்சு தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம்ல சார். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், விஜய் வந்து இப்போ ஒருவேளை கரூருக்கு 41 குடும்பங்களுக்கு போயிருந்தாருன்னா மேக்சிமம் 10 நிமிஷம் இல்ல 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவங்க வந்து ஒரு புகைப்படம் எடுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு 2-3 வார்த்தை பேசணும்னா மேக்சிமம் 15 நிமிஷம் பேசுவார். ஒரு 41 குடும்பம், இன்னும் சொல்ல போனா சில குடும்பங்கள் 2 பேர் 3 பேர் இறந்து போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒட்டுமொத்தமா 30 குடும்பங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 குடும்பங்களுக்கும் போகணும் அப்படின்னா விஜய் அவர்கள் ஒரு இரவு அல்லது 2 இரவு பிளான் பண்ணாருன்னா முடியும். நீங்க அருண்ராஜ் அவர்கள் போயிட்டு அந்த வீடியோ கால் பண்ற வரைக்கும் நமக்கு தெரியாதுங்க. அருண்ராஜ் போய் வீடியோ கால் பண்ணி அதை கூட நீங்க போட்டோ எடுக்காதீங்க, வீடியோ எடுக்காதீங்க, நாங்க தான் ரிலீஸ் பண்ணோம், அவங்க அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க, அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்போ அந்த நேரத்தில் அருண்ராஜ் இந்த மாதிரி செயல்பாடு செய்ய போகிறாங்க தெரியாது, போனாரு. அருண்ராஜ் ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பம்னா எதுக்கு சொல்றேன்னா, எந்தெந்த குடும்பங்கள் எந்தெந்த வீட்டில் வசிக்கிறாங்க, அவங்க எங்க இருக்கிறாங்கிறது அருண்ராஜுக்கும் அங்க இருக்கிற லோக்கல் நிர்வாகிகளுக்கும் தெரியும். ஸோ இதாங்க பிளான். நீங்க நைட் வாங்க, நைட் ஒரு 12 மணிக்கு வாங்க, நாங்க குடும்பத்திட்ட பேசுறோம், அவங்கள்ட்ட மட்டும் சொல்லி வைக்கிறோம், வேற யார்ட்டும் சொல்லிடாதீங்க, பகிராது சொல்றோம். லோக்கல்ல காவல்துறையை நாங்க சொல்லிடுறோம். நாங்க இது பிரபலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சார், நாங்க மீடியாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க உண்மையிலேயே மனதார எங்களுக்கு ஒரு வழி இருக்கு, அதற்காக விஜய் வருகிறார் அப்படிங்கிறத நீங்க செய்ய முடிஞ்சுன்னா நிச்சயமாக செய்யலாம், செய்ய முடியாதுங்கிறது கிடையாது. இதுல மற்ற கட்சிகளோ இவங்களோ என்ன சொல்லிடுவாங்க, அவங்க பார்க்க தான் செய்வாங்க. ஓகே, விஜய் வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷம் தான் சொல்லுவாங்க. இதுல நீங்க சொல்ற மாதிரி சதி கோட்பாடு, மறுபடியும் ஒரு சதி கோட்பாடு சொல்ல முடியுமா? செந்தில் பாலாஜி அந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டாரு, அங்கே கூட்டத்தை சேர்த்துட்டார். அவர் நான் சொல்றேன் இல்லையா, முதல்ல அங்கேயே கூட்டத்தை சேர்க்கல. விஜய் வரப்போறா அந்த இடத்துல கூட்டத்தை சேர்த்து என்ன பண்ண போறாரு? எந்த இடத்துல நீ கூட்டத்தை சேர்த்தினாலும் விஜய் செந்தில் பாலாஜி ஒரு மாதிரி விஷயம் பண்றாருன்னா கண்டிப்பா அது எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்க. யாரா இருந்தாலும் மக்கள் முன்னாடி அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகளை எந்த கட்சிகளும் ஆளுங்கட்சி நிச்சயமாக செய்யாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மனம் இருந்தால் இதை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனா நீங்க மறுபடியும் இந்த ஈவெண்ட்டை ஒரு பெரிய ஈவெண்ட்டா மாத்த பாருங்க, இந்த ஈவெண்ட்டா மாத்த பாக்குறீங்க. இத மூலியமாக நான் பார்த்துட்டேன் பாருங்கன்னு ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்க முயற்சி பண்றீங்க. அதுதான் இங்க சிக்கல். இல்ல, நீங்க மிகப்பெரிய ஈவெண்ட்டை இதை உருவாக்க பாக்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதுக்கு வந்து எந்த பிரசங்கம் வந்து அழைப்பு கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியா நடக்குது. இது ஒரு பொது நிகழ்ச்சியா நடத்தினா நீங்க சொன்ன மாதிரி ஒரு விளம்பரம், ஒரு பிம்பம் கிடைக்கும். ஆனா இது வந்து ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியா எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு அமைதியான முறையில நடத்துறாங்க. பட் நேற்றுல இருந்து என்ன பேசிட்டு இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொடர்ச்சியாக வருகின்ற செய்திகள் என்ன? பாதிக்கப்பட்ட மக்கள் பஸ்ஸில் ஏறிவிட்டார்கள், 5 பேருந்துகள் சொகுசு பேருந்துகள் கிளம்பி விட்டன. அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தங்க வந்து போடுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்களை சொகுசு பேருந்தில் அழைத்து தாவேக சூப்பர், அவங்க ரொம்ப பாராட்டுறாங்க. பாருங்க, பாதிக்கப்பட்ட மக்களை இந்த சொகுசு பேருந்தில் அவர்கள் எல்லாம் சொகுசு விடுதிகளில் தங்க வைக்கப்படுகிறார்கள், 50 ரெசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். விஜய் 50 பேரையும் தனித்தனியாக சந்திக்கிறார். இது எதுவுமே பாருங்க, இது எதுவுமே அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படவில்லை. இது உண்மையா போய் நமக்கும் தெரியாது, கேட்கிற உங்களுக்கும் தெரியாது, சொல்ற எனக்கும் தெரியாது. ஆனா இந்த செய்திகள் எப்படி வெளியே கசிஞ்சுட்டே இருக்கு? இது யார் கசைய விட்டுறாங்க? எதற்காக கசைய விட்டுறாங்க? அந்த கட்சி வந்து உண்மையிலேயே நீங்க மாமல்லபுரம் சூஸ் பண்ணதும் சரி, இந்த ரெசார்ட்டும் சூஸ் பண்ணதும் சரி, இந்த டிராவல்ஸ் ஒன்றில் வர்றாங்களும் சரி, எதுவுமே தெரியாத பொழுது இந்த செய்திகள் எப்படி கசிவிடப்படுகின்றன?
அதுக்கு ஏற்றாறு என்ன பண்றாங்க, அதே நேரத்தில் நீங்கள் இவர்களுக்கு சாதகமான சில பத்திரிகையாளர் வச்சுட்டு விஜய் போறது எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா, விஜய் வந்து என்ன தெரியுமா, இந்த கதைகள் நாளைக்கு ஓடும். ஒருத்தர் பேசுவார் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கையை பிடிச்சி அதறி அழுது இருக்காருங்க, அந்த குடும்பத்தாலே தாங்கிக்க முடியல. அப்ப அந்த குடும்பம் என்னங்க சொன்னாங்க, அந்த குடும்பம் வந்து சார் நீங்க தான் சார் முதலமைச்சர் ஆகணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே ஒருத்தர் வந்து யூடியூப்ல பேசுவார். இன்னொருத்தர் வந்து என்ன நடந்துச்சுன்னு ஒரு அதே கதையை அப்படியே அளப்பார். இந்த மாதிரியான கதைகளின் மூலியமாக அவர்களுக்கு ஆதரவான பத்திரிகையாளர்கள் மூலியம் யாருக்குமே தெரியும் இதான் நடந்துச்சுன்னு. இவருக்கு ஒருத்தர் சொல்லுவார் இதான நடந்துச்சு, இல்ல நீங்க இந்த கதையை நீங்க சொல்லிக்கங்க. இதானே மறுபடியும் செய்யறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் எவ்வளவுதான் உங்களை வந்து பொதுமக்களே வந்து இவ்வளவு மோசமா நீங்க நடந்துக்காதீங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்கு, அந்த அக்கௌண்டபிலிட்டி விஜய்க்கு தான், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருக்குன்னு சொல்லிய பிறகும் நீங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, விஜய் கிளம்பி விட்டார், விஜய் ஏறி விட்டார், விஜய்க்கு ஒரு குடும்பத்தை சந்திக்க பார்க்கிறார், விஜய் படிப்பு செலவு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டார், விஜய் மருத்துவ செலவு ஏற்றுக்கொள்ளும் சொல்லிவிட்டார். எங்க சொன்னாரு? இது வரைக்கும் சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ பாதிக்கப்பட்ட குடும்பங்கள ஒருத்தர் காலையில ஒருத்தர் அப்பா சொல்றாரு என்ன உள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்க அதோட பிரச்சனை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியல. பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களும் காயப்பட்ட எல்லா குடும்பங்களும் வந்துட்டாங்களான்னு தெரியாது. பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள், உயிரிழந்த 41 குடும்பங்களையே ஒரு 7-8 குடும்பங்கள் வந்தாங்களா வரலையா அதுவும் நமக்கு தெரியல. ஒரு பத்திரிகையில 6 குடும்பங்கள் வரணும்னு எழுதுறாங்க, ஒரு பத்திரிகையில வந்து 8 குடும்பங்கள் வரணும்னு எழுதுறாங்க. வந்து நீங்க சொல்ற மாதிரி எல்லாருமே வந்து அவங்க தாவேக்காவுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் ட்வீட்ஸ் போடுறாங்க, ரைட் அப் எழுதுறாங்க. இதை வச்சுதான் நாம அதை பார்த்து தான் நம்மளுக்கு அதுதான் சொல்றேன். நம்ம அதுதான் சொல்றேன், இது எவ்வளவு மோசம் பாருங்க. தகவல் தான் சொல்றேன். அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளரே எனக்கு ஒரு தகவல் கிடைத்ததுன்னு எழுதுற நிலைமையில தான் இருக்காரு. அவராலே அதிகாரப்பூர்வமா சொல்ல முடியாத நிலைமையில இருக்காருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதிகாரப்பூர்வமாக யார் தான் சொல்லுவாங்க? யாருமே சொல்லாத போது எதற்காக நம்ம மறுபடியும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பத்தி பேசிட்டு, சோ இதன் மூலியமா அவங்க என்ன பில்டப் பண்ண விரும்புறாங்க? பாத்துட்டாரு தலைவர், நீங்க பார்க்கணும் தானே சொன்னீங்க, அவர் பாத்துட்டாரு. பாதிக்கப்பட்ட மக்களோட அவர் எப்பயுமே நிக்கிறாரு, இதுதான அறம். அங்க போயிருந்தா எவ்வளவு பேர் சிக்கல் ஏற்பட்டிருக்கும் தெரியுமா? என்ன சிக்கல் ஏற்படும்? ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக போறீங்களா இல்லையா? இதை விட நீங்க அன்னைக்கு தமிழக அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாது. அப்ப என்ன எலெக்ஷன் கமிஷன் வேண்டுமென்றே பழி வாங்கியது, எலெக்ஷன் கமிஷனர் ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன்னு சொல்லுவீங்களா? அப்ப நீங்க பேட்டி கொடுப்பீங்களா? அன்னைக்கு ஏதாவது அவசரம் ஆயிடுச்சுன்னா அப்ப அன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்ப காவல்துறை சரியா பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லுவீங்களா? எல்லோருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், எல்லா கட்சிக்கும் அவங்க பாதுகாப்பு கொடுக்கணும். இல்ல வெளிநாட்டுல இருந்து போலீஸ் இறக்குவாங்களா? விஜய்கா ஸ்பெஷல் நாங்க இறக்குவோம்னு சொல்லுவாங்களா? இது இருக்கும் பொழுது நாளைக்கு பிரச்சாரம் போகும் பொழுது விஜய் அவர்கள் இல்ல எப்படி பிரச்சாரம் பண்ண போறாரு? நான் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கேன், ஒவ்வொரு தொகுதியா கிளம்பி வாங்க, என்கிட்ட வந்து ஓட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்ல ஆறுதல் வாங்கிட்டு போங்கிற மாதிரி நீங்க ஓட்டு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாரா? எனக்கு புரியவே இல்லை. இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த நிகழ்வு ஏற்படுத்த ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று பிழைங்கிறது விஜய்க்கோ இல்ல விஜய் சுற்றிருக்கோ தெரியவே இல்லை. இதற்கு முன்னாடி எந்த அரசியல் யாருமே பண்ண மாட்டாங்க. நீ வராம கூட இருந்திருப்பாங்க. இல்ல எனக்கு வர போக பிடிக்கல, இல்ல வராம வரேன், இல்ல நான் 1 மாசம் கழிச்சு போறேன், 2 மாசம் கழிச்சு போறேன், இல்ல அவங்களுக்கான ஒரு நினைவேந்தல் கூட்டம் நடத்திட்டு போறேன், போட்டோ திறந்துட்டு போறேன், நான் நேரடியா போக மாட்டேன்னு இருந்திருக்காங்க. ஆனா பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த குடும்பங்களையும் நீங்க கிளம்பி வாங்க, அவங்களோட வறுமையை பயன்படுத்தி கிளம்பி வாங்க, நீங்க வந்து எங்கள்கிட்ட ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு சொல்றது உலக வரலாற்றுல எங்கேயுமே நடந்திருக்காது. சங்க காலத்தில் நடந்திருக்காது, சமகாலத்தில் நடக்காது. விஜய் மட்டும்தான் இது தொடர்ச்சியா செஞ்சுட்டே இருக்காரு. ஏன் இப்படி செய்யறாருங்கிறது அவருக்கு அந்த புரிதல் இருக்கா? இல்ல வரலாற்று பிள்ளை நம்ம நடத்திட்டு செஞ்சுட்டு இருக்கோம். நீ என்ன சொல்றேன், நீங்க பணம் கொடுக்கணும்னு நினைச்சீங்க, 20 லட்சம் கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, அது 2 குடும்பங்கள் கொடுக்கல, அது என்னன்னு நமக்கு தெரியல. அதை தாண்டி இவர்களை ஏன் நீங்க மறுபடியும் இப்படி அலக்கழிச்சுட்டே இருக்கீங்கிறது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு எனக்கு. ஒரு பெரிய வரலாற்று பிழை செய்யறார். சுத்தி இருக்கிற பார்க்கிற, இன்னும் சொல்ல போனா அந்த கட்சியில இருந்து பார்க்கிற, கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்களே கதறாங்க, என்ன சார் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், என்னங்க இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு மோசமாக ஒரு கட்சி எப்படிங்க செயல்பட முடியும் கேக்குறாங்க. இல்ல சார், ஒவ்வொரு முறையும் சொல்றது வந்து விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய சொல்ற பேச்சை தான் கேட்கிறாரு. இப்ப அவர் என்ன ஒரு டிசைன் பண்ணி தராரோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இவர் செயல்படுறாருன்னு சொல்லும் போது, அப்ப ஆதவர்ஜுனா இருக்காரு, அருண்ராஜ் இருக்காரு, ஒருத்தர் கூட சார் சொல்லியிருக்க மாட்டாங்க இல்ல சார் இது சரியா இருக்காது, நம்ம கரூர் போய் நேரடியாக சந்திச்சுட்டு வந்துடலாம், அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போய் சந்திச்சுட்டு வரதான் உகந்ததா இருக்குன்ட்டு யாரும் ஒருத்தர் கூட சொல்லிருக்க மாட்டாங்க. விஜய்க்கு பிராக்டிகலா தோணி இருக்காதா, நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவர் நம்ம போய் சந்திக்கலாம்? விஜய்க்கு தோணி இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேங்க, ஜான் ஏன்னா நான் சொல்றேன் 15 நம்ம வந்து சொல்ற மாதிரி 1 மாசம் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பேசும்பொழுது நான் ஏன் சொன்னேன்னா, என்னதான் நீங்க ட்விட்டர்ல நீங்க பார்க்கலாம், கெட் அவுட் ஜான் நான் வந்து பழி வாங்குவேன், என்னென்னமோ பசங்க எழுதுறாங்க, நீ வந்து ஒரு கொலகாரம் என்னமோ எழுதுறாங்க, கெட் அவுட் புஸ்ஸி எல்லாத்தையும் கெட் அவுட் ஆதவ ஒரிஜினல் சொல்லி எழுதுறாங்க. ஆனா என்னதான் நீங்க எழுதினாலும் என்னதான் பண்ணாலும் அந்த கட்சியில் சில விஷயங்கள் மாறவே மாறாது. அதில் மாறாத மிக முக்கியமான ஒன்று, யார் என்ன சொன்னாலும் ஜான் சொல்றது மட்டும்தான் நான் கேட்பேன். ஜான் சொல்றதா ஃபைனல். ஏன்னா ஜான் வந்து பெரிய அரசியல் விஞ்ஞானி அப்படின்னு விஜய் இன்னுமே நம்புறாரு. ஏன்னா நீங்க 15 நாள் படி சொன்னாரு, அது நடக்கல. அப்ப ஜான் நடத்தி காமிச்சாருல. 15 நாளுக்கு பிறகும் நீங்க என்னதான் ட்விட்டர்ல அந்த பசங்க எல்லாம் கதறினாலும், ஜான் நீ வெளியே போன்னு சொல்லி சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது. ஜான் சொல்ற ஐடியா தான் இங்க ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேசினா, ஏன்னா நீங்க அருண்ராஜ் அவருக்கு இருக்கிற ஆக்சஸ்க்கும் ஜானுக்கு இருக்கிற ஆக்சஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஜான் எனி டைம் விஜயை பார்க்கலாம், விஜய்கிட்ட பேசலாம், விஜய் விஷயத்தை எடுக்கலாம். அருண்ராஜ் அப்படிலாம் பண்ண முடியாது. அதை ஒரிஜினல் ஏதாவது ஐடியாஸ் கொடுத்தாருன்னா
ஜான்ட்ட சொல்லிட்டு வாங்கன்னு விஜய் சொல்றாரு. ஒண்ணு ஜான்ட்ட சொல்லுங்க, இல்ல புஷியானந்த் சொல்லுங்க. புஷியானந்த் இன்னைக்கு அவரோட நிலை என்னங்கிறது தெரியல. அவர் இந்த தலைமறைவிற்கு பிறகு அவர் வந்து இந்த ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணிருப்பார். கண்டிப்பா அவர் ஆர்கனைஸ் பண்ணாமலாம் இங்க வந்து பர்வேஸும் இல்ல வந்து விஜய் அன்பனும் இந்த மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. நிச்சயமா அவரும் அந்த சினாரோல இருக்காரு, பெருசா வெளிக்காட்டிக்காம இருக்காரா இருக்கும். ஆனா ஜானும் புஷியும் சொல்லாமல் இல்ல அவர்கள் வந்து முடிவு செய்யாமல் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகளே கிடையாது. அவர்களுடைய முடிவுகளை தான் விஜய் ஏற்றுக்கொண்டே இருக்காரு. ஜான் என்னங்க சிம்பிளா சொல்லுவாருங்க, இப்ப நம்ம சார் செந்தில் பாலாஜி அங்க பெரிய இது பிளான் பண்ணிட்டு இருக்காரு சார், நீங்க போனீங்கன்னா அங்க பெரிய கலவரம் நடக்கும் சார். அப்படியா ஜான்? ஏன்னா விஜய் அவர்களுக்கு எல்லாவற்றையும் விட தன்னுடைய உயிர் முக்கியம். நீங்க விஜய் அவர் டிராவல் பண்ணி போறாரு இல்லையா, நீங்க ஒரு டைம் இந்த பிரைவேட் ஜெட்ல டிராவல் பண்ணி போறாரு, அதுக்கான செலவு நான் அதிகாரப்பூர்வமா சொல்றேன் 28,65,000 ரூபாய் ஒன் வே. ஒரு வாட்டி நீங்க டிராவலுக்கு வந்து கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. அது இல்லாம இந்த பஸ்ஸுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறோம். அப்போ தன்னுடைய உயிர் ரொம்ப முக்கியம் விஜய் கருதுறாரு, அதை ஜான் பயன்படுத்துகிறார். சார் உங்களோட உயிர் தான் சார் முக்கியம், உங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க அங்க போனீங்கன்னா தள்ளுமுள்ள நடக்குது, கலவரம் நடக்குது, இதை வந்து மறுபடியும் பயன்படுத்திக்கிட்டு உங்க மேல அவதூறு பேசுறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அது நம்ம வேண்டாம். அதனால நம்ம வந்து மகாபலிபுரத்தில் நம்ம கம்ஃபர்டபுளான இடத்துல சந்திச்சுக்கலாம். அந்த மக்களே தயாரா தான் இருக்கிறாங்க. மக்களே தயாரா இருக்காங்க. எப்படி தயாரா இருக்காங்க? அந்த மக்கள்கிட்ட ஒருத்தரே பேசுறாங்க, நீங்க வாங்க தலைவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க வாங்க வாங்க வாங்கன்னா பிரவேஷ் பண்ணி அவங்க ஓகேங்க நாங்க வர்றோம்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அதுல சில 7-8 குடும்பங்கள் வராம இருக்கிறாங்க, அதை தாண்டி மற்றவங்க சரி வரேன்னு சொல்லிட்டு வர்றாங்க. உண்மையிலேயே அந்த மக்கள் கூட நான் கொச்சப்படுத்தலாம் விரும்பல. சரி ஏன் இப்பெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி சில கேள்விகள்லாம் இருக்கு எனக்கு. அதெல்லாம் எனக்கு பெரிய இது இல்லை. இந்த கட்சி எப்படி இப்படி செயல்பட முடியும்? தொடர்ச்சியாக நீங்க வந்து மக்களோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்களை என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்த்திட்டு போறீங்க இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஆபத்து. நீங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க மக்களை வந்து இப்படி பண்ணிட்டாங்க இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள் நீங்க சொல்லலாம். அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆறுதல் போய் நின்று அவர்களுக்காக நிற்க வேண்டிய இடத்தில் கூட நிற்காமல் அவங்களை அழைச்சு இந்த மாதிரி பண்றதுங்கிறது உண்மையிலே பெரிய வரலாற்று பிழை. அதை சுத்தி இருக்கிற இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதை பார்க்கிற ஒவ்வொரு மக்களும் ரொம்ப நடுநிலையா இருக்கிறவங்க கூட என்ன விஜய் இவ்வளவு மோசமா செயல்படுவாரா? ஒரு தலைவருக்குரிய பண்பு இல்ல, அங்க இருந்து போனாரு, தலைமறைவா இருந்தாரு, இன்னைக்கு அடுத்த கட்டமாக இவ்வளவு மோசமாக உலகத்திலே யாராவது தன்னுடைய அலுவலகத்திற்கு வாங்க நான் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்குறேன்னு சொல்றது இதெல்லாம் நீங்க வந்து ஒரு காலத்துல ட்ரோலா போட்டிருப்பாங்க, கிளம்பிவா ஆறுதல் கொடுக்குறேங்கிறது. ஆனா இன்னைக்கு அது நிஜமாயிடுச்சுன்னு பார்க்கும் பொழுது அந்த மக்களுக்கே வந்து ஒரு நடுநிலையான வாக்காளருக்கு என்ன விஜய் இவ்வளவு மோசமா இருக்காரு, இதுதான் விஜயா? இவர் வந்து எப்படி நீ வந்து கரூருக்கே போக முடியாத அந்த மக்களோட நிற்க முடியாத ஒருத்தர் என்ன கேட்கிறாரு, நாட்டை என்கிட்ட கொடுங்க, தமிழ்நாட்டை என்கிட்ட கொடுங்க, நான் சாதிச்சு காமிக்கிறேன்னு சொல்றாரு. வீட்டை விட்டு வெளியே வர பயப்படுகின்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்படி சொன்னா ஒரு நடுநிலையா இருக்கக்கூடிய வாக்காளர் எப்படி யோசிப்பாங்க? அவருடைய ரசிகர்கள் ஸ்டில் அவர் செய்யறதெல்லாம் சரி, அவர் செஞ்சது எல்லாமே சரின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாற்று இவர் தான், திமுகவிற்கான மாற்று இவர், அதிமுக மாற்று இவர் யோசித்த மக்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய கேள்வி கேட்கறாங்க. அந்த கட்சிக்குள்ள இருந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க, என்ன சார் பண்ணாங்க, அந்த கட்சியில தொடரணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க, அது உங்களோட விருப்பம், நீங்க தொடர்வதும் தொடராதும் உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா இல்லையாங்கிறத உட்படுத்தி நீங்க யோசிங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்றேன். இறுதியா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். கிட்டத்தட்ட இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாதம் நீங்க சொன்ன மாதிரி கட்சியோடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சின்ன சின்ன அந்த பொதுவெளியில பார்க்க முடிஞ்சது. அதை தாண்டி கட்சி மொத்தமா வந்து முடங்கி போயிருந்துச்சு. இந்நிலையில சந்திச்சுட்டாங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திச்சிட்டாங்க. இதன் பிறகு தாவேகா மீண்டும் அந்த சுற்றுப்பயணத்தை இப்போ ரோட் ஷோ வந்து கட் பண்ணியிருக்காங்க. இப்போ மீண்டும் ஹைகோர்ட்டில் போயிட்டு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி தாவேகாவுக்கு மட்டும் கடும் நிபந்தனைகள்லாம் விதிக்கிறாங்கன்ட்டு. மீண்டும் கட்சியோடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது? தேர்தல் நோக்கி அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்குமா, இல்ல என்ன பண்ண போறாங்க? இல்ல நம்ம முதல்ல ஜான் உடைய ஐடியால இது நடக்கும்னு சொன்னோமோ அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்றேன். புஷியானந்த் அவர்கள் இந்த தலைமறைவுல இருந்து வெளியே வந்த பிறகு அவர் சொன்ன விஷயம் என்பது, இனிமேலும் நான் எங்கேயும் அவரை கூட்டிட்டு போற தயாராக இல்லை, இந்த மாதிரியான பரப்புரை கூட்டங்களை கேன்சல் பண்ணுங்க, நான் போறேன்னா நீங்க என்னதான் ஜான் ஐடியா கொடுத்தாலும் இல்ல ஜான் வந்து புஷியானந்த் விரட்ட ட்ரை பண்ணாலும் மாதவர்ஜுன புஷியானந்த் விரட்ட ட்ரை பண்ணாலும் புஷியானந்த் இல்லாமல் ஒரு ஊரிலாவது ஒரு கூட்டம் நடக்குமா என்றால் நடக்கவே நடக்காது. அவர் தான் சொல்லணும், எந்த மாவட்ட செயலர் இருந்தாலும் கூப்பிட்டு நீ இந்த வேலையை பாரு, இந்த பேனர் வை, நீ இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ, நீ இந்த எஸ்பிட்ட போன்னு அவர் தான் சொல்லணும். அவர் இல்லாமல் நடக்காது. அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இனிமேல் இந்த கூட்டத்துக்கு கூடி போற தயாரில்லை. ஒரே ஒரு காரணம் தான், நீங்க யாரும் மாட்டல, மேடல ஏற நின்று பேசுற விஜய் மாட்டல, ஐடியா போட்டு கொடுத்த ஜான் மாட்டல, இந்த கூட்டத்தை தொடரணும் கண்டிப்பா நடத்தியாகணும்னு சொன்ன ஆதவர்ஜுனா மாட்டல. சிக்கனவர்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மதியழகன், இதே மாதிரி புஷி ஆனந்த், சீடர் நிர்மல்குமார். அப்போ அவருக்கு சுத்தமாக இதில் விருப்பம் இல்லை. இனிமேலும் இந்த மாதிரியான பரப்புரை கூட்டங்களுக்கு நான் அழைத்து போக தயாராக இல்லை. அவர் என்ன சொல்றாரு, ஆமா அதான் அதுக்கு அடுத்து அலைவாரு. ஜான் வந்து என்ன சொல்றாருன்னா, கூப்பிட்டு நீங்க பழையபடி அறிக்கைகள் கொடுங்க, பத்திரிகை அறிக்கைகள் கொடுங்க, அதோட முடிச்சுக்கங்க. அதை தாண்டி இந்த பரப்புரை கூட்டங்கள் என்பது வேண்டாம், தேர்தல் நேரத்துல என்ன பண்ணணுங்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கறதான் புஷி ஆனந்த் சொல்லிருக்கிற வெர்ஷன். நீங்க அதையெல்லாம் கேட்டு அதற்கு முன்னாடியே எப்படியாவது புஷி ஆனந்த் வந்து இவங்க விரட்டணுங்கிறது நிறைய வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் நடக்காது. ஏன்னா விஜய்க்கு தெரியும் பொறுப்புகள் மாறுதா, அடுத்து புஷி ஆனந்தோட பொறுப்புகள் வந்து எதுவுமே நடக்காது. எதுவுமே நான் சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன், எதுவுமே மாறாது. புஷி ஆனந்த் இல்லாமல் புஷி ஆனந்த் ஒருவேளை வெளியே போறாருன்னா கட்சியை கலைச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம்.
விஜயானந்தம் கட்சி நடக்கவே நாங்க எப்படிங்க நடக்கும்? 114 மாவட்ட செயலாளர்கள் விஜய் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜானுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஜான் தெரியும், ஜான் வந்து போன்ல பேசிருப்பாரு, இவர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர், என்ன பின்னணிங்கிறது தெரியும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இது நடந்துச்சுங்க. நீங்க ஆதவர்ஜுனா வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்ல இருந்து ஒவ்வொருவருக்கும் சர்வே எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புறாரு. அத ரொம்ப சிம்பிளா அந்த மாடல் கேட்க, யாரு நீ, யாரை கேட்டு உள்ள வர்ற, நீ எதா இருந்தாலும் அண்ணன் சொல்லு. சியானந்த் அண்ணன் சொல்லாம ஒரு பையன் இங்க கால் எடுத்து உள்ள வைக்க முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க இந்த பசங்க. அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வந்து போன பசங்க மிரட்டுறாங்க. இவர் விஜய்கிட்ட போனா என்ன சொல்றாரு? ஆமாமா நீங்க அண்ணன் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடந்துக்குங்க, அதான் சொல்றாரு விஜய். அப்படி இருக்கிற நீங்க விஜயானந்த் நீங்க வெளியே விரட்டிடுவீங்களா? அது விரட்டிட முடியுமா? அதெல்லாம் கனவுலையும் நடக்காது. இதெல்லாம் ஜான் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாரு, ஆதவர்ஜுன் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாரு, அதெல்லாம் நடக்காதுங்கிற சூழ்நிலையில தான் இந்த கூட்டம் எல்லாம் ஆரம்பிச்சது. மறுபடியும் அதற்கான எவ்வளவுதான் நீங்க திட்டம் போட்டாலும் அது நடக்காது. விஜயானந்த் இல்லாமல் இந்த கட்சி செயல்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. விஜய் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார், என்னைக்குமே செய்ய மாட்டார். நீங்க வந்து வேற யாராவது கூட அவர் யாரு இந்த கும்பல் அப்படியே இருக்கட்டும், ஓகே இந்த ஒரு டீம் இருக்கா ஆதவர்ஜுனா, எலெக்ஷன் வரைக்கும் இந்த டீம் வச்சு நம்ம ஃபேஸ் பண்ண போயிடலாம். எலெக்ஷனுக்கு பிறகு இந்த கட்சியை நடத்தலையா நம்ம வந்து சினிமாக்கு போறதாங்கிறதா விஜயோட ஓன் டிசிஷனா இருக்கும். பட் இப்போக்கி இந்த கூட்டம் அப்படியே தான் இருக்குது, எந்த மாற்றம் வராது. இன்னொன்னு அருண்ராஜுக்கெல்லாம் வந்து அருண்ராஜ் எல்லாம் பொதுச்செயலாளர் ஆக்குறதுக்கு ஜானே முதல்ல ஒத்துக்க மாட்டார். எப்படி ஒத்துக்குவார்? அருண்ராஜை காலி பண்றதுக்கு ஜான் எவ்வளவு வேலை பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா நம்மளாலதான் வந்தார் அவர், அருண்ராஜ் மூலியமா தான் ஜான் வர்றாரு. ஆனா அருண்ராஜ் வர்றது ஜானுக்கு பிடிக்கல. இப்ப எப்படியாவது ஒரு ஓரம் கட்டணும் நிறைய வேலைகள் பார்த்தாரு. அருண்ராஜ் வந்து இந்த இன்சிடென்ட் கொஞ்சம் பாயிண்ட் என்ன பண்ணாரு, போடுறேன் நீங்க போய் வீடியோ கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு அருண்ராஜ் அந்த இடத்துல கொஞ்சம் லீட் எடுத்தாரு. தவிர இதனால முழுக்க அருண்ராஜ் பொறுப்புகள் நடக்கவே நடக்காது. அதெல்லாம் இந்த கட்சியில் நீங்க எந்த மாறுதலும் நடக்காது. பாவம் இந்த பசங்க நிறைய பேர் கதறாங்க, எழுதுறாங்க இல்லையா, எந்த மாற்றமும் நிகழாது. ஏனென்றால் விஜய் அப்படியே தான் இருப்பார். விஜய் சுயமாக முடிவெடுக்க மாட்டார். விஜய் சுயசிந்தனையோட செயல்பட மாட்டார். அதான் சிம்பிளான ரீசன். அவர் சுயசிந்தனையோட செயல்பட்டு சுயமாக முடிவெடுக்கக்கூடியதாக இருந்தால் இதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் மறுபடியும் இந்த கூட்டத்தை செய்து வச்சு என்னப்பா பண்ணலாம் பேச போறாரு. அவங்க ஒரு தப்பா கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த தப்பான கைடன்ஸ்க்கு இவர் வந்து துணை போயிட்டே இருப்பார், ஆளாகிட்டே இருப்பார். அவ்வளவுதான். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். தேவைக்கூடிய அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்ன, விஜய் அடுத்து என்ன முடிவெடுக்க போறான்ட்டு நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. நேரத்திற்கு நன்றி சார். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Eagle Furniture Festival of Discount Sale. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். Taste the Daily.